கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத பகுதியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. சரி, இன்று நாம் வாசிக்கப்பட்ட இந்த 32ஆம் சங்கீதத்திலே தலைப்பகுதியாய் சொல்லப்பட்ட தலைப்பை ஒருவர் வாசிக்கலாம். மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். ஹல்லேலூயா. மஸ்கில் என்றால் எபிரேய மொழியிலே ஞான போதனை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஞான போதனையை தாவீது இங்கே நமக்கு போதனையாய் சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. தாவீது நமக்கு கொடுக்கிற ஒரு போதனையை தான் இந்த 32ஆம் சங்கீதத்திலே பாடலாய் பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இரண்டு பேர் பேசுவதை பார்க்க முடியும். ஒன்று தாவீது சொல்லுகிறார், இன்னொன்று கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேர் பேசுறத இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க முடியும். இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்பதை குறித்தும், பாவத்தை மறைக்கிறவர் மேல் ஏற்படுகிற தேவ கோபத்தை குறித்தும், பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்களுக்கு தேவனால் உண்டாகும் ரட்சிப்பை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் என்று சொன்னால் ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை இல்லையா? பாவம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பாவம் என்று சொல்லுவோம் என்று உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேத பிரமாணத்தை வேத கட்டளையை மீறுகிறவர்களே கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்கன்னா பாவம் செய்தாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். எப்பெல்லாம் அவங்க புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்பதை நாம் யாவரும் அறிந்து இருக்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கு தாவீது புலம்புகிற ஒரு புலம்பலை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாக்கியவான் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாக்கியம் என்றால் என்ன? கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு உலகப்புறமா நம்ம புரிந்து கொள்ற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், கொடுத்து வச்சவன் சொல்றோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்கன்னா இந்த 32ஆம் சங்கீதத்துல தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு இடைப்பட்ட சங்கீதத்திலே பாக்கியவான் என்று எந்த இடத்துலயும் வரவே இல்லை. இங்க தாவீது சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதி ஜனங்களுக்கு அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். தாவீது தேவனை அறிந்தவன், கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவன், சட்டத்திட்டங்களை கை கொண்டு வாழ்ந்த ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுதோ. இங்கு பாவத்தை குறித்து 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு அக்கிரமம், இன்னொன்னு மீறுதல், இன்னொன்னு பாவம். 3மே ஒன்றை தான் குறிக்கும். பாவம் என்று சொன்னால் சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. பாவம்னா அது பாவம் தான். மீறுதல் என்றால் அது மீறுதல் தான். அக்கிரமம் என்றால் அது அக்கிரமம் தான். அதுல சின்னது பெருசு என்று எதுவுமே கிடையாது. நம்ம நினைப்போம், நான் சின்னதா தானே ஒரு தப்பு பண்ணேன், நான் சின்னதா தானே ஒரு தவறு செஞ்சுட்டேன், சின்னதா தானே நான் மீறி நடந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சின்னது பெருசுன்னு கர்த்தருடைய பார்வையில் இல்ல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு பாவத்தை விட்டு, மீறுதலை விட்டு, அக்கிரமத்தை விட்டு ஓடுகிறவர்கள் தான் பாக்கியவான், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நேரத்திலே ஒரு பாவத்திலே மாட்டிக்கொண்டார். அப்பொழுதுதான் இந்த புலம்பலை எழுதுகிறார், ஆண்டவரே தெரியாம நான் மீறிவிட்டேன், தெரியாம நான் பாவம் செய்து விட்டேன், தயவாய் என் மீது உம்முடைய இரக்கம் வெளிப்படாதா என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவு பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற தேவ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் பாவம் செய்து விட்டால் நிம்மதியா இருக்க முடியுமா?
முடியுமா? உங்கள யாராவது சொல்ல முடியுமா நான் செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கிறேன்னு? சொல்ல முடியாது. அததான் இங்க தாவீது சொல்றார். தாவீது தெரியாம ஒரு தாவம் செய்து விட்டார். செய்து விட்டு இவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை மீறி நடந்தேன். உம்முடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டேன்? மீறி நடந்துட்டேன். உமக்கு விரோதமான அக்கிரமம் செஞ்சுட்டேன். உமக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன். அதனால நான் எப்படி இல்லையா, இருதயபூர்வமா நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஒரு பாரம் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. 2 வருடங்கள் இந்த தாக்கத்துக்குள் வாழ்ந்தார் தாவீது. அல்லேலூயா. அநேகருக்கு அவர் என்ன பாவம் செய்தார் என்று தெரியாது. தாவீது அவருடைய படைத்தலைவனாக இருந்ததான உரியா என்கிற ஒருத்தருடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணுக்காக உரியாவே, அதாவது அவருடைய கணவனையே கொன்று விட்டார் தாவீது. இது கர்த்தருடைய பார்வைக்கு பெரிய பாவம். கர்த்தருடைய கட்டளையில ஒன்று சொல்லுகிறது, பிறர் பொருளை இச்சையாது இருப்பாயாக. பொருளையே இச்சிக்க கூடாது என்றால் பொருளை குறித்து அங்க தொடர்ந்து நீங்க அந்த வசனத்துல வாசிங்கன்னா, பிறருடைய பொண்ணையோ பொருளையோ வேலைக்காரையோ மனைவியோ இப்படி தொடர்ந்து அதுல வருகிறது. அப்படி நமக்கு அல்லாத ஒன்றை நீங்கள் இச்சிப்பீர்களானால் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறீர்கள். இதை அறிந்து ஆண்டவரே நான் மீறிவிட்டேன், பாவம் செய்து விட்டேன், இந்த பெண்ணுக்காக அவருடைய கணவனை கொண்டு இந்த பெண்ணை சுதந்திரிப்பதற்காக நான் மீறிவிட்டேன், தயவாய் எனக்கு இறங்குவீராக. அது மாத்திரமல்லாமல் இவர் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை மறைப்பதற்காக ஒரு ராஜாவா இருக்கிறார் அல்லவா, ஆகையினால ஜனங்கள் எல்லாம் என்னை தவறாய் புரிந்துக கூடாது என்பதற்காக இந்த விதவை ஆக்கப்பட்ட இந்த பெண்ணை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி தன் பாவத்தை மூடும்படியாக அந்த விதவை பெண்ணை அவரே திருமணம் செய்து கொள்கிறார். இப்ப மக்களுக்கெல்லாம் அவர் மேல என்ன வந்துச்சு? பரிதாபம். ஐயோ, கணவன் இறந்து விட்டார், இந்த பெண்மணி விதவையாகிவிட்டார், இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வை ராஜா கொடுக்கிறாரே என்று சொல்லி ஜனங்கள் ராஜாவை எப்படி நினைத்தாங்க? நல்லவர். இவர் என்ன பண்ணாரு? நல்ல காரியத்தை பண்ணிருக்கிறார். ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தோம்னா நம்ம எல்லாரும் பாராட்டுவோம் தானே? இப்படி மக்கள் எல்லாம் பாராட்டினார்கள். ஆனாலும் தாவீதுக்கு நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? அவர் மனுஷனுக்கு முன்பதாக நல்லவனாக காட்டிக் கொண்டாலும் கர்த்தருடைய வேதத்தை அவர் என்ன பண்ணிவிட்டார்? மீறிவிட்டார். கர்த்தருடைய கட்டளையை மீறிவிட்டார். இப்பொழுது அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அந்த விதவை பெண்ணிற்கும் எனக்கும் தேவனுக்கும் தவிர யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நினைச்சு நல்லாதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் 2 வருடங்கள் அவருக்குள்ளே அவர் எப்படி சொல்றார் அந்த வார்த்தையில, நான் ஒரு நடைப்பிணமாய் நடந்து கொண்டிருக்கிறேன். பார்வைக்கு தான் நான் நல்ல மனுஷனை போல் இருக்கிறேன், ஆனா நான் செய்த பாவம் என்னை உள்ளத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கு? வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள யாராவது ஒருவேளை நீங்கள் யாருக்காவது விரோதமாக பாவம் செய்து யாரையாவது துக்கப்படுத்தி கர்த்தருடைய வேதத்துக்கு புறம்பான காரியங்களை எதையாவது செய்துவிட்டு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து இப்படிப்பட்ட ஒரு புலம்பலோடு இருப்பீர்களானால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். இங்க தாவீது சொல்லுகிறார், 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. இங்க தாவீது 2 வருடமா மூடி பார்த்தாரு. 2 வருடமா பாவத்தை யார்கிட்டையும் சொல்லல. கர்த்தருடைய சந்நிதியில போனாலும் தான் பாவத்தை பாவன் ஒத்துக்கொள்ளாம தெரிஞ்சுட்டே இருந்தார். ஆனா குற்ற உணர்வு அவரை இருக்க விடவில்லை. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல போய் புலம்புறாரு, ஆண்டவரே என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். தன்னுடைய அவர் செய்த பாவத்தை எல்லாம் முழுசா கர்த்தர்கிட்ட சொல்றாரு. அதுவும் இவர் தானா போய் சொல்லல. கர்த்தர் ரொம்ப நாள் பார்த்தாரு, வருவான்னு பார்த்தாரு, வரவே இல்லை. நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் தாவீதுக்கு உணர்த்துகிறார், நீ ஒரு பாவம் செய்தாய். புரியுதுங்களா? தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் உணர்த்துகிறார். ஒருவேளை உங்கள யாராவது இங்க அப்படி ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாம கர்த்தரை துக்கப்படுத்தி இங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமா உங்களை என்ன பண்ணுவாரு? எச்சரிப்பார். மகளே நீ இப்படி செய்தாய், மகனே நீ இப்படி செய்தாய், உன்னை ஒப்புக்கொடு என்று. நான் ஒப்பு கொடுத்து விட்டு திரும்ப நான் பாவம் செய்யக்கூடாது. தாவீதை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை மாத்திரம்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டவில்லை, தன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் செஞ்ச அந்த ஒரு தவற தவிர வேற எந்த தவறையும் செய்யலையா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வந்தார். ஹல்லேலூயா. ஒரு முறை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை கர்த்தர் சுட்டி காட்டு, இதை விட்டு திருந்து என்று சொன்னார். அவர் அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அதுக்கு பிறகு அவர் செய்ததெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை மாற்றிருந்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு முறை நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. இருதயத்துல கூட அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு தேவன் நிறைய முறை உணர்த்திக்கிட்டே இருந்தார், விக்கிரக ஆராதனை தவறு, விக்கிரகங்களை வழிபடக்கூடாது என்று. ஆனால் அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த விக்கிரகத்தை வழிபட்டதுனால விசுவாசியுடைய பட்டியலிலே சாலமோன் பேர் இல்லாமல் போயிற்று. ஆனால் தாவீது தான் செய்த தவறை உணர்ந்து ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் விசுவாசியுடைய பட்டியலிலே பேர் பெற்றார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்ட நம்பு தேவ பிள்ளைகளை, ஒரு முறை நான் பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சித்தம் ஒன்றே. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நான் ஓடுவேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேச மாட்டேன், என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் சிந்திக்க மாட்டேன், என் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து அந்த பாவத்தை விட்டு விலகி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஓடுவோமானால் தான் நான் கர்த்தருடைய பார்வையிலே பாக்கியவானும் பாக்கியவதிகளுமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த தாவீது அப்படி தேவனுடைய சமூகத்திலே ஒரு முறை தன்னை ஒப்பு கொடுத்தார். கதறுகிறார், தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறார், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்தார், தன் மீறுதல்களை ஒப்பு கொடுத்தார், தான் செய்ததான அக்கிரமத்தை ஒப்பு கொடுத்தார், பாவத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்ணினாராம், அவரை மன்னித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னையும் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார்? ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குற்ற உணர்வு இருக்குமானால் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறேன், வார்த்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், ஆனா சில வேளைகளில் ஒரு குற்ற உணர்வு என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யாராவது அப்படி சொல்லுகிறவர்கள் இங்க இருப்பீர்கள், ஆனால் உங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்த காரியத்தை திரும்ப சிந்திக்காதீங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லிவிட்டு அங்க பிராக்கெட்ல சேலா என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அங்க நின்று அதை நாம் சிந்திக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த வசனத்தை என்ன பண்ணணும், நின்று சிந்திக்கணும். இன்னொன்னு, இந்த வசனம் தொடர்ந்து திரும்பவும் வரும். இதை ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இந்த வசனத்தை சொல்லி அங்க அவர் சபைக்கு போதிப்பதை நாம் பார்க்க முடியும். அதை எடுத்தால் நேரம் சென்றுவிடும். இங்கே இதை திரும்பவும் இது சொல்லப்படுது. இன்னொன்று அர்த்தம், அந்த இடத்துல நின்று நம்மை சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துல தாவீதுகிட்ட கர்த்தர் தாவீது கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை அறிக்கை செய்தார், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பாவத்தின் தோஷத்தை கூட கர்த்தர் மன்னித்து விட்டார். அந்த இடத்துல நில்லுங்க, நின்னுட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்களை எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு விலகினவர்களுக்கு பாதுகாவல் நம் தேவனே. ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு
உதவி செய்கிற ஆவியானவர். யாரெல்லாம் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அடுத்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, அதை நினையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நீர் நடத்துங்க. எப்படி சொல்லணும்? என்னை நீங்க நடத்துங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி ஜீவிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய பட்ட படிப்பு உங்களை பாதுகாக்காது, உங்கள் அரசியல் வேலை உங்களை பாதுகாக்காது. ஒருவேளை உங்கள் சொந்தக்காரர் அரசியல்வாதிகளா இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்கள் கடைசி வரைக்கும் எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி உங்களை காக்கிற ஒரே ஒரு தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நின்று உங்களை சிந்திங்க. உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர் தானா, இல்ல உங்கள் சுய சித்தத்தின்படி, உங்கள் சுய சிந்தையின்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சுய சிந்தையின்படி நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும். செய்த பாவம் திரும்பவும் தலை தூக்கி பார்க்கும். செய்த தவறுகள் திரும்பவும் செய்ய தூண்டுதல் வரும். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்த ஆவியாண்டை கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அவனை என்ன பண்ணாதா? அணுகாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கேயும் சேரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அந்த இடத்துல நின்னு யோசி. நான் உனக்கு பாதுகாவல் கொடுக்கிறது சரிதான். எப்படி பாதுகாவல் தருவேன் தெரியுமா? எப்படி இருந்தா பாதுகாவல் தருவேன் தெரியுமா? 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையின்படி அந்த வழியிலே நீ நடப்பாயானால் தான் என்னுடைய பாதுகாவல் உனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் காட்டும் பாதையிலே ஓட நம்மை ஒப்பு கொடுக்கிறவரா இருக்க வேண்டும். தாவீது அடுத்து கர்த்தருடைய பாதையிலே ஓடினார். அவர் ராஜாவா எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் வெற்றி தந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய மகனுக்கு புத்தி சொல்லி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கூட தாவீதுக்கு கர்த்தர் அவன் மகன் மூலமாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை தாவீது நிறைவேற்றிக் கொண்டே இருப்பதை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவர் போதனைக்கு வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவானத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஒரு வலியுறுத்தலை சொல்லுகிறார். ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நீ வசனத்தை கேட்கிறாய், வார்த்தையை கை கொண்டு வாழ வேண்டும் நினைக்கிறாய், ஆனால் உன் இஷ்டத்தின்படி வாழாத. குதிரைக்கு கடிவாளம் போடலன்னா அது எப்படி போகும்? கட்டுப்பாடு இல்லாம போடு இல்லையா? ஒரு குதிரையில ஒருத்தர் சவாரி செய்யறாருன்னா அதுக்கு மாத்திரம் நீங்க கடிவாளம் போடலன்னா அது என்ன பண்ணும்? அது எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம்லாம் அது பார்வை போதோ அந்த பக்கம்லாம் போயிடும். ஆகையினால்தான் நம்மளை கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வாய்க்கு என்ன போடு? பூட்டு போடு. அடுத்து உன் கண்ணுக்கு கடிவாளம் போடு. வசனம் சொல்லுகிறது, என்ன அழகா சொல்லப்படுது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. வாரினாலும் கட்டணும், கடிவாளத்தினாலும் கட்டணும். அந்த குதிரைக்கு வாயில நீங்க கட்டு போடலன்னா அது என்ன பண்ணும்? போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. அந்த நேரம் பார்த்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும். என்ன பண்ணும்? போக வேண்டிய நேரத்துல புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆகையினால கர்த்தருடைய வசனத்தினால உங்களுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க. இதுவரைக்கும் உங்க சித்தத்தின்படி, உங்க எண்ணத்தின்படி ஓடிக்கொண்டிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு கடிவாளத்தை போடுங்க. அந்த வசனமாகிய கடிவாளத்தை போடுங்க. கர்த்தருடைய பாதைக்கு நேராய் ஓடுங்க. அதே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கதை கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் எடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களால் கர்த்தரை ஆராதிக்க முடியும். செம்மையான இருதயம் உள்ளவர்களால் தேவனுடைய ஆராதனையிலே பங்கெடுக்க முடியும். ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களால் உண்மையாய் கர்த்தரை தேட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை
விடுதலை வந்து விட்டா அடுத்து நம்ம வாழ்க்கையில வருது என்னதான்? தேவனை துதிக்கிற துதியும் ஆராதனையும் தான். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் தன்னுடைய பிழைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுதனோ இரக்கம் பெறுவான். தேவனிடத்தில் வருகிற அந்த இரக்கம், ஹல்லேலூயா, தேவனிடத்தில் வந்த அந்த இரக்கத்தை தாவீது பெற்ற அடுத்த நிமிஷத்திலே தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்று உங்களுடைய பாவங்களை மறைத்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவீர்களானால் உண்மையாய் தேவனை ஆராதிக்க முடியாது. பலரை ஆராதிக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், நிறைய பேர் வாயை திறந்து பாட முடியல, வாயை திறந்து தேவனை ஆராதிக்க முடியல. ஏதோ எங்கேயோ கடமைக்காக வந்து உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. நீ எப்படி உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியவில்லை. தேவனுடைய சமூகத்திலே நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், தேவனால் வந்த விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் விடுதலை, ஒரு பாவத்திலிருந்து விடுவிக்க உலகத்துல யாரால முடியும்? ஒருவரால முடியாது. உங்க கூட இருக்கிறவங்க கணவனால முடியாது, உங்க மனைவினால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, உங்க அம்மாவால முடியாது, உங்க நண்பரால முடியாது. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி விடுதலையை பெற்றுக்கொண்ட தாவீது தான் இங்கே சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபையினால் நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்க விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்குமானால் இன்று ஒப்பு கொடுத்து தேவனுடைய சன்னிதியில் ஒப்பு கொடுப்பீர்களானால் அடுத்து நமக்கு வருவது ஆனந்த முழக்கம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே சிந்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் ஆகையினால் இந்த நாட்களை உங்களை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆனந்த முழக்கத்தோடு பாடிக்கொண்டே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழி